கிராட்டிடியூட் அப்படிங்கிற வார்த்தை, நன்றி அறிவித்தல் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில வந்து பகவத்கீதை ஃபுல்லா அடங்கிடுது இல்லைங்களா? ஒரு சிங்கிள் வேர்ட்ல சொல்லணும்னா நன்றி அப்படிங்கிற வார்த்தையில வந்து அடங்கிடுது. இது எப்படி ஃபர்தர் எங்கிருந்து பிராக்டிஸ் பண்ணணும், இந்த நன்றியை வந்து எங்கிருந்து யார்கிட்ட இருந்து பிராக்டிஸ் பண்ணணும், வேர் இட் ஹஸ் டு கல்மினேட் அப்படிங்கிறது கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுங்களா? ஓகே, நமக்கு யாரு முதல்ல ஆன்மீகத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம நன்றின்னா பல வகையில இருக்கு. ஒண்ணு, மனசளவு நம்ம கிரேட்ஃபுல்லோட இருக்காது. ரெண்டாவது வகை, யார் நமக்கு டே டே இன் டே அவுட் நமக்கு கைட் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில சேவை பண்ணணும். சேவை அப்படிங்கிறது எய்தர் பை வேர்ட்ஸ் ஆர் பை யுவர் பிசிக்கல் ஒர்க் ஆர் பை யுவர் ஃபினான்ஷியல். ஸோ ஏதாவது வகையில் நம்ம என்ன பண்ண அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அது நம்மளுடைய கிராட்டிடியூட காட்ட முடியும். இதுக்கும் மேல பகவானுக்கு நன்றியோட இருக்கிறது. பகவானுக்கு எப்படி நன்றியோட இருக்கிறது அப்படின்னா, நாம் எப்படி பகவானோட கனெக்ட் பண்ணமோ அதே போல மற்றவங்களை என்ன பண்ணும், பகவானோட கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணும். அது நம்ம பகவானுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி. ஸோ இது வந்து ஜென்ரலான ஐடியா. அதுக்கப்புறம் நீங்க உங்களை யார் கைட் பண்றாங்களோ உங்களுக்கு யாரோட கனெக்ஷன் ஏற்படுதோ, எனக்கு வந்து இவங்க நல்லா என்னை வந்து கைட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யாரை ஃபீல் பண்றீங்களோ, தென் யூ ஹாவ் டு கனெக்ட் வித் தெம், தென் கெட் கைடன்ஸ் ஃப்ரம் தெம் அண்ட் சர்வ் தெம். ஸோ ரெண்டுமே இருக்கணும். கைடன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கணும், அவளுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், சர்வீஸும் பண்ணிட்டே இருக்கணும். இது ரெண்டுமே சைட் பை சைட் நடந்துட்டே இருக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஒன் மோர் கொஸ்டின் குரு. ஆக்சுவலா வந்து இதுல இந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ யூஸ் டு லைக், நாம ரொம்ப விருப்பப்படுறது வந்து டாக்கிங். எனக்கு வந்து ரொம்ப பேசுறது வந்து இட் வாஸ் அமேசிங்லி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு வந்து அந்த இருந்தது. இதுல இன்வால்வ் ஆனதுக்கு பின்னாடி கேட்கறது மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. பேசுனா அகெயின் ஏதோ அமைதி குலையிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இப்ப பேசினாலே வந்து அமைதி குலையிற மாதிரி ஒரு ஃபீலிங். கேட்கறதுல வந்து அவ்வளோ ஒரு அமைதி ஏற்படுது. இப்போ காலையில 4 மணிக்கு இங்க 1.5 மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கு பிரபு. ஆக்சுவலா துபாய்க்கும் இந்தியாவுக்கும், அதாவது வந்து இந்தியா வந்து 1.5 மணி நேரம் முன்னாடி போகுது, துபாய் வந்து 1.5 மணி நேரம் பின்னாடி இருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்க வந்து ஒரு 5 மணிக்கு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா எனக்கு வந்து இங்க வந்து 3:30 மணி. ஆக்சுவலா 3:30 மணிக்கு என்னால ஆன் பண்ண முடியறது இல்லை. ஸோ அதனால வாட் ஐ வுட் டூ அரௌண்ட் 4:15, அதாவது 5:45 இந்தியன் டைம்ல இல்ல ஆன் சுவிட்ச் ஆன். அது கேட்கறதுல வந்து அவ்வளோ ஒரு அமைதி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பூஜை, சாமி கும்பிட்டு கிருஷ்ணரை கும்பிட்டு தென் வி ஆர் கோயிங் டு தி ஆபீஸ். இது அப்படியே கண்டினியூ ஆகுது. அந்த நாள் ஃபுல்லா அமைதியா இருக்கு. நாம ஏதாவது பேசினாலே வந்து அந்த அமைதி வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அது வந்து கரெக்டா இல்ல தப்பான்னு தெரியல. இது வந்து ஒரு ஓவர் கரெக்ட். இப்ப நம்ம கேட்கறது பகவானை பத்தி கேட்கிறோம், அமைதியை கொடுக்குது. அதே போல பகவானை பற்றி பேசுற விஷயம் அமைதியை கொடுக்கும். நம்ம பகவானை பத்தி பேசணும் அப்படின்னா மத்தவங்க கிட்ட அது பேசி பாருங்களேன், உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வேற எதுவுமே இருக்காது. நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உள்ள இருக்காது பகவானை பற்றிய செய்தி, அது வெளில வந்தே தீரும். அதான் பிரச்சாரம் சொல்லி சொல்றோம். பிரச்சாரம்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நாம் நிறைய பகவானை பத்தி கேட்டிருக்கோம்ல, பெருமை கேட்டிருக்கோம் இல்லையா, அதை கண்டிப்பா மத்தவங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தெரிஞ்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், உடனே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடும். ஓ இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓய், பிகாஸ் உங்க சந்தோஷத்தை நீங்க உள்ள வச்சுக்க முடியாது. நீங்க அதிகம் பகிர இன்னும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அது போல பகவானை பற்றிய விஷயத்தை நீங்க எந்த அளவுக்கு உள்ள வாங்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வெளியில கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். இப்ப பலபத்ர பிரபு, இப்ப நானும் எதுக்காக வந்து கிளாஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஏதோ பணத்துக்காக சம்பளத்துக்காக கிடையாது. நாங்க டே ஃபுல்லா ஓடிட்டே இருக்கோம், பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கும். காரணம் என்னது, நீங்க வெளில பகிரும் பொழுது பகவானை பற்றிய விஷயத்தை வெளில சொல்லிக் கொடுக்கும்போது அதுல கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்பாக்சன், அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடைக்காது. இன்னைக்கு நாங்க நைட்டு தூங்கும் போது யோசிச்சோம் அப்படின்னா, அப்பா இன்னைக்கு இத்தனை ப்ரோக்ராம் பண்ணோம், இத்தனை பேர் ஹரிநாமத்தை கேட்டாங்க, இத்தனை பேர் பகவத்கீதை கேட்டாங்க. இப்ப நான் இறந்து போனாலும் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல நிறைய இருக்கு. என்ன பேங்க் அக்கௌண்ட்? ஆன்மீக பேங்க் அக்கௌண்ட்ல நிறைய கீர்த்தனை பண்ணியிருக்கோம், நிறைய ஆர்த்தி அட்டன் பண்ணியிருக்கோம், நிறைய உபன்யாசம் பண்ணியிருக்கோம், நிறைய பகவத்கீதை சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம், நிறைய தரைய தொலைச்சிருக்கேன், நிறைய பாத்திரம் விலைக்கு இருக்கேன், சரியா, நிறைய கோயில் தொலைச்சிருக்கேன். இது எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கு. பீஸ்ஃபுல்லா போக முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.